ஓராயிரம் அல்ல, 4000 தருகிறோம். இப்படி அமருங்கள். ஆஹா ஆஹா! சுவாமி, தங்கள் அருட்கருணையால் தங்களின் 1000 பாசுரங்கள் மட்டுமின்றி அப்பரந்தாமனின் திவ்ய உடைமைகள் ஏனைய ஆழ்வார்களாக அவதரித்து அருளிச் செய்த மற்ற பாசுரங்களையும் தெள்ளத் தெளிவாக உபதேசித்தீர்கள். நான் அடைந்த சந்தோஷத்தை வர்ணிக்க வார்த்தைகள் வர மறுக்கின்றன. நாதமுனிகளே, உங்கள் உள்ளத்தின் உறுதியாலேயே 1000ம், உங்கள் பரோபகார சிந்தனையால் மற்ற 3000 பாசுரங்களும் உங்களுக்கு அளிக்க பரந்தாமன் திருவுள்ளம் பற்றினார். ஆனால் இவ்வளவு சோதனைகளையும் கொடுத்த பின்புதான் இதை தர வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கலாம். சற்று யோசித்துப் பார்த்தால் உமக்கு புரியும். மிகுந்த சிரமங்களுக்கு பின் ஒருவருக்கு ஒரு பொருள் கிடைத்தால் அவர் பெரும் ஆனந்தத்திற்கு அளவேது? முற்றிலும் உண்மை சுவாமி. வெகு வருடங்கள் குழந்தையில்லாத ஒருத்தி சத்புத்திரனை பெற்ற போதும் பிறவி குருடன் திடீரென்று கண்களை பெற்றால் என்ன ஆனந்தம் அடைவாளோ அப்படி ஒரு ஆனந்தத்தில் அடியேனும் உள்ளேன். நீர் ஆனந்தத்தை அடைவது மட்டுமல்லாமல் அதை பாதுகாப்பும் பொறுப்பும் இப்போது உமக்கு இருக்கிறது. ஆம் சுவாமி, தங்கள் திருவுளப்படி தமிழ் வேதங்களை பாதுகாத்து அவற்றை பட்டோலையில் இட்டு அதன் அர்த்த விஷயங்களை நான் எங்கும் கொண்டு செல்வேன் சுவாமி. நாதமுனிகளே, உங்கள் ஆர்வத்தை பாராட்டுகிறேன். ஆனால் அது அவ்வளவு சாதாரணமான காரியமல்ல. தங்கள் அருளால் 4000 பெற்ற அடியேன் இதன் பொருளுரைகளை மக்களிடம் சேர்க்க முடியாதா என்ன? உம்மால் முடிப்பதற்கென்று ஒரு சில காரியங்கள் உண்டு. இந்த திராவிட வேதத்தை எழுத்தாக்கம் செய்வது, கானமாக இசைப்பது போன்றவை உம்மால் நடக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் இவற்றை உலகமெங்கும் கொண்டு சென்று இதன் அர்த்த விசேஷங்களை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்து அனைவரையும் ஆனந்த கடலில் மூழ்க வைத்து இவ்வுலகையே வைகுண்டமாக ஆக்கப் போகும் ஒரு மகான் வரப்போகிறார்.